ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேத பாட வகுப்புக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறேன். ஆன்லைன் மூலமாக இந்த வேத பாட வகுப்பை பார்க்கிற உங்களுக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை செலுத்துகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு தொடர் வேதபாட சத்தியத்தை நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதியை நாம் தியானித்து வருகிறோம். அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது: இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனந்திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்து நின்று நீக்கிவிடுவேன் என்ற வார்த்தையை நாம் தியானித்து வருகிறோம். மனம் திரும்பவில்லை என்றால், ஆதி அன்புக்கு திரும்பவில்லை என்றால், விளக்கு தண்டை நான் நீக்கிவிடுவேன் என்று சொல்லுகிறார். எவ்வளோ ஒரு பயங்கரமான வார்த்தை பாருங்க. நாம் இந்த உலகத்தில் வெளிச்சமாக இருக்கும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். சபையை இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். ஒரு சபை என்றால் வெளிச்சம் கொடுக்கிற சபையாக இருக்க வேண்டும். ஒரு விசுவாசி வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மனம் திரும்பாவிட்டால், உன் மனம் திரும்புதல் சரியாக இல்லாவிட்டால், ஆதி அன்புக்கு திரும்பாவிட்டால், உன்னிடத்தில் நின்று நான் அந்த விளக்கு தண்டை எடுத்து விடுவேன் என்றால் நம்முடைய வாழ்க்கை ஒரு இருண்டு போன வாழ்க்கையாக இருக்கும். நாம் யாருக்குமே பயன்படாதவர்களாய் மாறிப்போவோம், பரிதாபகரமாய் மாறிப்போவோம். நாம் வெளிச்சமாக இருக்க வேண்டுமானால் நாம் சரியான குத்து விளக்குகளாக இருக்க வேண்டும். இந்த குத்து விளக்கு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற ஒரு காரியத்தை அநேக மாதமாக நாம் தியானித்து வருகிறோம். ஒரு குத்து விளக்கை குறித்து நிறைய சொல்லலாம். அதில் என்னாகமம் 8:4 சொல்லுது, கர்த்தர் மோசேவுக்கு காண்பித்த மாதிரியின் படியே அவன் குத்து விளக்கை உண்டாக்கினான். இந்த வார்த்தையை நம்ம ரொம்ப வாரமாக சிந்திக்கிறோம். குத்து விளக்கு எப்படிப்பட்ட குத்து விளக்காக இருக்குன்னா, நம்ம இஷ்டத்துக்குன்னு செய்யப்பட்ட குத்து விளக்காக அல்ல, அது கர்த்தர் காண்பித்த மாதிரியின் குத்து விளக்கு. நீங்களும் நானும் தான் அந்த குத்து விளக்கு. இப்போ குத்து விளக்குகளாக இருக்கிற நாம ஆண்டவர் காண்பித்த குத்து விளக்குகளாய் நாம் இருக்க வேண்டும். உலகம் சொல்கிற மாதிரியோ, சொந்தக்காரன் சொல்கிற மாதிரியோ, அவன் சொல்கிற மாதிரியோ, இவன் சொல்கிற மாதிரியோ நம்ம குத்து விளக்காக இருக்கக்கூடாது. நாம் எப்படிப்பட்ட குத்து விளக்காக இருக்க வேண்டுமானால் கர்த்தர் காண்பித்த மாதிரியின்படியான குத்து விளக்காக இருக்க வேண்டும். அல்லேலூயா! எல்லாரும் சத்தமாக சொல்லுங்கள், நாங்கள் குத்து விளக்குகளாக இருக்கிறோம், வெளிச்சம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். உலகம் சொல்லுகிறபடி அல்ல, மற்றவர்கள் சொல்லுகிறபடி அல்ல, ஆண்டவர் காண்பிக்கிற மாதிரியின்படியே இருக்கிற குத்து விளக்குகளாய் நாங்கள் இருக்க வேண்டும். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் என்ன மாதிரியை, என்ன பேட்டனை சொல்கிறாரோ அந்த மாதிரி ஒரு குத்து விளக்காக இருந்தால் தான் நம்ம பிரகாசிக்க முடியும் என்கிறத நம்ம தியானிச்சுட்டு வரோம். ஆண்டவர் சொன்னார், நான் உங்களுக்கு காண்பித்த மாதிரியின்படியே நீங்களும் செய்வீர்களாக என்ற வார்த்தையை நாம் சிந்திக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கை வெளிச்சம் உள்ளதாக இருக்க வேண்டுமானால், மற்றவர்களுக்கு நாம் உதாரணமாக இருக்க வேண்டுமானால், நாம் கர்த்தருடைய மாடலாக நம்ம மாறிடணும். அல்லேலூயா! நம்ம எந்த மாடலில் இருக்குன்னு இதான் நமக்கு சொல்லி கொடுக்குது. இந்த பைபிள் நமக்கு என்ன மாதிரியை காண்பிக்கிறதோ அந்த மாதிரியின்படி நாம் இருக்க வேண்டும். அந்த வகையில் இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெப மாடலை நம்ம பார்த்துட்டு வரோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவினுடைய ஜெப மாடல், ஒரு 20 ஜெப மாடலை நான் பைபிள் ஸ்டடியில் போதிச்சிருக்கிறேன். நீங்கள் யூடியூப் சேனலில் பைபிள் ஸ்டடி அப்படின்னு தனியாக லிங்க் இருக்கும், அதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த செய்திகள் தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கலாம். ஸ்தோத்திரம். இயேசுவினுடைய ஜெப மாடல்களை குறித்து அநேக விஷயங்களை தொடர்ந்து பைபிள் ஸ்டடியில் பேசியிருக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவருடைய ஒரு ஜெப மாடலை, 21வது ஒரு ஜெப மாடலை இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். அதற்கு ஒரு தலைப்பு வசனம் மார்க் 1ஆம் அதிகாரம் 35வது வசனம், 36வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் அப்படின்னு போட்டிருக்கு.
அடுத்த வசனம், சீமோனும் அவனோடு இருந்தவர்களும் அவரை பின்தொடர்ந்து போனார்கள். இதான் ஆண்டவருடைய மாடலை பின்பற்றுவது. ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் ஜெபிக்க போகிறார். ஜெபிக்க போகிற இயேசுவை சீஷர்கள் பின்தொடர்ந்து போய், அந்த வேர்டை நீங்க கவனிக்கணும். ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெபிக்க போகிற இயேசுவை பின்தொடர்ந்து போன சீஷர்கள். ஆகவே ஆண்டவருடைய ஜெப மாடலை நீங்களும் நானும் ஃபாலோ பண்ணணும். ஆண்டவர் சொன்னார், என் பின்னே வாருங்கள் என்று சொன்னார். நாம் யாருடைய ஃபாலோவராக இருக்கக்கூடாது, நம்மெல்லாம் ஜீசஸுடைய ஃபாலோவராக இருக்கணும். அவரை பின்பற்றுகிறவர்களாக, அவரையே மாதிரியாக நாம் சோதரிக்கிறோம் வைத்து நடக்க வேண்டும். அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் தான் பிரகாசிக்கிற கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும். அல்லேலூயா. அப்போ இயேசுனுடைய ஜெப மாடல், நிறைய ஜெப மாடல் அவங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய இன்னொரு ஜெப மாடல் என்ன அப்படின்னு சொன்னால், லூக்கா 6வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். அந்நாட்களில் அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க. ராம் முழுவதும் தேவனை நோக்கி அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அப்போ இயேசுடைய ஜெப மாடல் இரவெல்லாம் ஜெபிக்கிற இயேசு. ஸ்தோத்திரம். இரவெல்லாம் ஜெபிக்கிற ஒரு இயேசுவை நாம் முன்னாக பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை பின்பற்றி நாமும் அப்படிப்பட்ட ஜெப வீரர்களாய் மாற வேண்டும். இரவெல்லாம் ஜெபித்தார். இந்த வேர்டை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஒரு ஃபுல் நைட்டும் ப்ரேயர் பண்ணுறார். ஸ்தோத்திரிக்கிறோம். ஆல் நைட் ப்ரேயர் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி ராம் முழுவதும் தேவனை நோக்கி என்ன பண்ணி கொண்டிருந்தார்? ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். யோவான் 8ஆம் அதிகாரத்தை என்னோடு திருப்புங்க. அங்கே இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு ஜெப மாடலை நம்ம பார்க்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை பாருங்க. இயேசு ஒலிவ மலைக்கு போனார். அவர் ஒலிவ மலைக்கு போனார்னாலே அவர் ஜெபம் பண்ண போறாருன்னு தான் அர்த்தம். ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு ஒலிவ மலைக்கு போனார். அடுத்த வசனத்தை பாருங்க, 2ஆம் வசனம். மறுநாள் காலையில் அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது, அப்படியானால் இது எப்படி பிடித்து கொள்ளலாம்னா, சாயங்காலம் போன இயேசு மறுநாள் காலையிலே மலையை விட்டு கீழே இறங்குறார். இந்த 2 வசனத்தை நீங்கள் சேர்த்து படிக்கணும். நல்ல கவனிங்க. யோவான் 8:1, இயேசு ஒலிவ மலைக்கு போனார். அடுத்த வசனம், மறுநாள் காலையில் அவர் திரும்பி. அப்படின்னா மலையை விட்டு எப்போ தான் திரும்பி இருக்கிறாருங்க? மறுநாள் காலையில் திரும்பி இருக்கிறாருன்னா நம்மளால் கெஸ் பண்ண முடியுது. அவர் ராத்திரியெல்லாம் ஒலிவ மலையில் என்ன பண்ணியிருக்கிறாருங்க? ஜெபம் பண்ணியிருக்கிறார் என்று நாம் அதை விளங்கி கொள்ள முடியுது. ஸ்தோத்திரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் 45வது வசனத்திலிருந்து 48வது வசனம் வரைக்கும் வீட்டில் போயிட்டு நீங்கள் படிங்க. அதை படித்து பாருங்கள். படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் என்ன வருதுன்னா, 5000 பேர்கள் ஆண்டவர் அந்த அப்பம் கொடுத்தார் இல்லையா, அப்பமும் மீனிங் கொடுத்து நடத்தினார் இல்லையா. அந்த சம்பவம் முடித்த பிறகு 45 அவர் ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி அக்கறையில் பெத்சாய்தாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவளை துரிதப்படுத்தினார் அப்படின்னு இருக்குது. ஜனங்களையும் அனுப்புகிறாரு, சீஷர்களும் தனக்கு முன்னே போகும்படி அனுப்பிடுறார். அனுப்பிட்டு 46 அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையில் ஏறினார் அப்படின்னு இருக்கு. அப்போ இப்போ சீஷர்களை வேற அனுப்பிட்டார், வேற ஆண்டவரும் மலையில் ஜெபிக்க போயிட்டாரு. இப்போ சாயங்காலம் ஆனபோது போன சீஷர்கள் சாயங்காலம் ஆனபோது படவு நடுக்கடலில் இருந்தது. அவரோ கரையில் தனிமையாக இருந்தார். அப்போது எல்லாரையும் அனுப்பிவிட்டு ஆண்டவர் மலையில் தனிமையாக இருந்த நேரம் சாயங்கால நேரம். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியால் ஆண்டவரை சோத்திரம் முன்னாடி போகும்படி சீஷரை அனுப்பிட்ட உடனே சீஷர்கள் படவில் போகிறார்கள். காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு, இயேசு மலை மேலே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு.
இவங்க படகுல போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சீஷர்களுக்கு நடக்கின்ற ஒன்றை மலையிலே இருக்கிற ஜெபிக்கிற இயேசு அதை ஆவியிலே அறிந்தார். அல்லேலூயா. அறிந்து அதை கண்டு ராத்திரியிலே 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து வந்தார். அப்படின்னா இதை எப்படி சொல்றேன்னா, சாயங்காலத்திலிருந்து ராத்திரி 4ஆம் ஜாமம் மட்டும் அவர் ஜெபம் பண்ணினார் என்பதை இந்த இடத்தில் நாம் நிதானிக்க முடிகிறது. ஸ்தோத்திரிக்கிறோம். சாயங்காலம் ஜெபிக்க தொடங்கின இயேசு ராத்திரி 4ஆம் ஜாமம் வரைக்கும் அவர் ஜெபம் பண்ணி, பிறகு சீஷர்கள் நடுக்கடலில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு அவர்களுக்கு உதவி செய்யும்படி கடலின் மேல் நடந்து வந்தார் என்ற சம்பவத்தில் அவர் இரவிலே ஜெபம் பண்ணினார் என்பதை நீங்கள் அங்கே பார்க்க முடியும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு வசனம் லூக்கா 21ஆம் அதிகாரத்தை நீங்க பாருங்க. ஸ்தோத்திரிக்கிறோம். 36 நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. லூக்கா 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி என்ன செய்யுங்க, விழித்திருங்கள் என்று சீஷர்களுக்கு சொல்றார். சொல்லிட்டு அடுத்த வசனம், அவர் பகற்காலங்களில் தேவாலயத்தில் உபதேசி பண்ணி கொண்டிருந்தார், ராக்காலங்களில் வெளியே போய் ஒலிவ மலை எண்ணப்பட்ட மலையில் என்ன செய்து வந்தார், தங்கி வந்தார். இப்போ என்ன நிதானிக்க முடியுது, ராத்திரியெல்லாம் இயேசு என்ன பண்ணுறாருங்க, ஜெபம் பண்ணுறாரு என்கிறத புரியுது. ஜெபத்தை குறித்து வெறுமையாய் பேசி விடுகிற இயேசு மட்டுமல்ல, அவர் ராத்திரியெல்லாம் ஜெபிக்கிற இயேசுவாக இருக்கிறார். பகலெல்லாம் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணுகிறார், ராக்காலங்களில் அவர் மலைகளிலே தங்கி வந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாடும். அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய வெற்றி உள்ள ஊழியத்திற்கு காரணம் என்ன? நான் இயேசு இந்த உலகத்திலே தேவகுமாரனாக மட்டுமல்ல, ஒரு மனுஷகுமாரனாக உங்களைப் போல என்னைப் போல சோத்திரிக்கிறோம் அவர் இருந்த போதிலும் ராத்திரி எல்லாம் அவருடைய லைஃப் ஒரு ப்ரேயர் லைஃபாக, ஜெப வாழ்க்கையாக இருந்ததை நாம் கண்டுபிடிக்க முடியும். நான் இன்னும் ஏராளமான வசனங்களை காண்பிக்க முடியும். அப்படியானால் இந்த கடைசி கால விசுவாச பிள்ளைகளாகிய நாம் ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவர்களாய், ஒரு வெளிச்சம் கொடுக்கிற கிறிஸ்தவர்களாய், அநேகருக்கு நன்மையை கொண்டு வருகிற கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டுமானால் இயேசுவுக்குள் இருந்த இந்த இரவெல்லாம் ஜெபிக்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவை. நான் சொல்லுகிறேன், இயேசு ஒவ்வொரு நாள் இரவெல்லாம் ஜெபித்தார். நான் விசுவாசிகளை சொல்கிறேன், மாசத்திற்கு ஒரு முறையாகினும் இரவெல்லாம் ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை நாம் ஏன் ஏற்படுத்தக்கூடாது? உங்களுடைய வாழ்க்கையிலே சில நேரம் அதிகாலை ஜெபம் பண்ணுகிறோம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணுகிறோம், எல்லாம் சரிதான். ஆனால் இரவெல்லாம் சோத்திரிக்கிறோம். நான் கண் விழித்து நான் என்னுடைய குடும்பத்துக்காக, தேசத்துக்காக சோத்திரிக்கிற ஒரு குறிப்பிட்ட காரியங்களுக்காக நான் கண் விழித்து நான் ஜெபிக்க இருக்கிறேன் என்று நீங்கள் ஜெபிப்பீர்களானால் அது இயேசுவினுடைய ஜெபமாடலாக இருக்கிறது. அல்லேலூயா. ஏதோ சபை ஒரு இரவு ஜெபம் நடத்தினால் அதிலே போய் ஜெபம் பண்ணுறதில்ல, நம்முடைய பர்சனல் லைஃபை நாம் அப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும். சோத்திரிக்கிறோம். இரவெல்லாம் ஜெபிக்கிற ஒரு ஜெபம், இன்றைக்கி ராத்திரி முழுக்க நான் ஜெபிக்க போகிறேன் என்ற அந்த அளவில் நீங்கள் நடக்க வேண்டும். ஏன் இரவு ஜெபம் ரொம்ப முக்கியம்? இரவு ஜெபம் ஏன் முக்கியம்னா, ராத்திரியில தான் பிசாசு கலைகளை விதைக்கிறான் என்று பைபிள் சொல்லுகிறது. நாம் கோதுமைகளை அல்லவா விதைத்தோம், எப்படி கலைகள் வந்தது என்று கேட்டபொழுது இயேசு சொன்னார், எல்லாரும் தூங்க போன நேரத்தில் சத்துரு என்ன விதைச்சான், கலை விதைச்சான். அப்ப கலை விதைக்கப்படுகிற நேரம் என்ன நேரங்க? ராத்திரி நேரம். ஏன் நான் ராத்திரி ஜெபிக்க வேண்டும்? கலைகள் அறுக்க, கலைகளை பிடுங்கி எறிய ராக்கால ஜெபம். குடும்பத்தில் பிசாசு விதைக்கிற கலைகள், நம்முடைய வாழ்க்கையில பிசாசு விதைக்கிற கலைகளை பிடுங்கி எறியப்பட வேண்டுமானால், கலைகள் நடப்படாமல் இருக்க வேண்டுமானால், நம்முடைய குடும்பமாகிய வயல் பாதுகாக்கப்பட வேண்டுமானால், சபையாகிய வயல் பாதுகாக்கப்பட வேண்டுமானால், ஸ்தோத்திரம், இரவு ஜெபம் அவசியம். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அல்லேலூயா. யோவான் 11:10 சொல்லுது, இரவிலே நடந்தால் வெளிச்சம் இல்லாததினால் அவன் இடறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இடறுதல்கள் ஏற்படுகிற நேரம் இரவு நேரம்.
ஆகவே நாம் இடராமல் இருக்க வேண்டுமானால் சில வேளை இந்த ராத்திரி ஜெபம் நமக்கு மிக உதவிகரமாக இருக்கும். இரவிலே நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும்? யோபு 24:14 பார்த்தீங்கன்னா, கொலைபாதகன் திருடனைப் போல இரவிலே சுற்றித் திரிகிறான் என்ற ஒரு வார்த்தை அங்கே வருகிறது. பிசாசு ஒரு கொலைபாதகன், பிசாசு ஒரு திருடன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திருடன் சுத்துற நேரம் எந்த நேரங்க? அவன் பகல் நேரம்னா சுத்த மாட்டான். இரவு நேரங்களில் எந்த வீட்டுக்குள் நுழையலாம், யாரை பாதிக்கலாம், யாருக்குடையதை கொள்ளையடிக்கலாம் என்று எண்ணுகிறவன் தான் திருடன். ஆண்டவர் பிசாசை திருடன் என்றும் அவன் கொலைபாதகன் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு 24:14 நீங்க பாருங்கள். கொலைபாதகன் இரவு திருடனை போல் அவன் திரிகிறான் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பிசாசாகிய திருடன் ராத்திரியெல்லாம் சோத்திரம் அவன் திரிகிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இரவு ஜெபம் நம்மை காக்கும், பாதுகாக்கும். இந்த இரவு நேரத்தில் தான் மந்திரவாதிகள் சோத்திரிக்கிறோம் சூனியங்களையும் மாந்திரிகங்களையும் பண்ணும்படி அவர்கள் தேர்ந்தெடுக்கிற நேரம் இரவு நேரம். ஆகவே சோத்திரிக்கிறோம் ராக்கால ஜெபம் ரொம்ப முக்கியமானது. சங்கீதம் 91:6 சொல்லுது, இருளில் நடமாடுகிற கொள்ளை நோய்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இரவு ஜெபம் ரொம்ப அவசியம். அருமையானவர்களே, பாருங்கள், காலையில் மனிதர்கள் தன் வேலைக்கும் பண்ணைக்கும் புறப்பட்டு சாயங்காலம் ஆனவுடனே சோத்திரிக்கிறோம் அவரவர்களும் வீடு வேலை முடிஞ்சு டியூட்டியெல்லாம் முடித்து வீட்டுக்கு திரும்புகிறோம். ஆனால் பைபிள் சொல்லுகிறது, சங்கீதம் 104:20-22 வரைக்கும் வாசி பார்த்தீங்கன்னா, இரவு தொடங்கிவிட்டால் எல்லா காட்டு மிருகங்களும் வெளியே வருகிற நேரம். சர்ப்பங்கள், விஷஜந்துக்கள், ஆந்தைகள், கோட்டான்கள், சோத்திரிக்கிறோம் மனிதர்களுக்கு தீமை செய்யக்கூடிய எல்லா விஷ ஜந்துக்களும் நடமாடுகிற நேரம் என்ன நேரங்க? ராக்கால நேரம். அவைகள் காலையில் பார்த்தா எங்கே இருக்குன்னே தெரியாது. ஆனால் ராத்திரி சாயங்காலம் தொடங்கி அது வெடியற்காலம் முன்பு வரைக்கும் அது சுற்றி திரியும் என்பதாக பைபிள் சொல்லுகிறது. இப்படி நான் நிறைய சொல்லலாம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்போ கீழே தள்ளலாம், நம்ம எப்போ நசுக்கலான்னு எதிர்பார்க்குற அந்த பிசாசை நாம் எதிர்த்து ஜெயம் எடுப்பதற்கு இயேசுவை போல இரவெல்லாம் ஜெபிப்பது நமக்கு ஒரு பெரிய நன்மையை உண்டாக்கும். அல்லேலூயா. லேவியராகமம் 6:9 நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா அதில் கடைசி வரி வருது, ராம் முழுவதும் வெடியற்காலம் மட்டும் பலிபீடத்தின் மேலுள்ள அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு வார்த்தையை நீங்கள் பாருங்கள். அந்த அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நான் ஜெபத்திற்கு அடையாளமாய் பார்க்கிறேன். எல்லாரும் சொல்லுங்கள், ராம் முழுவதும் வெடியற்காலம் மட்டும் பலிபீடத்தின் மேல் உள்ள அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பாருங்கள் அருமையானவர்களே, ராம் முழுவதும் வெடியற்காலம் மட்டும்னா ஒரு ஃபுல் நைட்டை காட்டுது. இந்த ராம் முழுவதும் பலிபீடத்தின் மேல் உள்ள அக்கினி என்ன செய்ய வேண்டும்? எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று பைபிள் சொல்லுகிறது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜெபம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. நிறைய ஜெபம் இருக்கிறது. அதிலே ஒரு ஜெபம் இரவெல்லாம் ஜெபிக்கிற ஜெபம். ஆதியாகமம் 32:25 யாக்கோப்பினுடைய இரவு ஜெபத்தை பார்க்கிறோம். அவர் சாயங்காலம் தொடங்கி அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஒரு கட்டத்தில் தேவ தூதனானவர் யாக்கோப்போடு சொல்லுகிறார் 32:25, அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்று ஒரு ராத்திரி எல்லாம் தன்னந்தனியாய், கூட்டமாக அல்ல, குழுவாக அல்ல, தன்னந்தனியாய் ஆண்டவரையினுடைய சமூகத்தில் பிடித்து கொண்டு நீர் என்னை ஆசீர்வதியும் என்கிற ஒரு குறிப்பை மாத்திரம் ராத்திரி எல்லாம் சொல்லி ஜெபிக்கிறார். நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவன் போராடி ஜெபித்தான். ஆண்டவர் சொன்னார், பொழுது விடுகிறது, போதும், நீ ஜெபம் பண்ணுறது போதும்,
பொழுது விடுகிறது, நான் போகட்டும், என்னை விடு என்று சொல்லுகிறார். ஆனால் யாக்கோபு சொன்னான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன். அந்த இரவு ஜபம்தான் யாக்கோப்பை இஸ்ரவேலனாய் மாற்றினது. ஆமென்னு சொல்லுங்க. அது வரைக்கும் யாக்கோப்பா இருந்தவன், யாக்கோப்பு என்றால் எத்தன், ஏமாற்றுகிறவன், பொய் சொல்லுகிறவன், இன்னொரு இடத்தில் இருக்கிறதை தான் எடுத்துக்கொள்ளுகிறவன் என்ற பெயருள்ள ஒரு அசிங்கமான வாழ்க்கையைத்தான் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் ஒரு ராத்திரி தொடங்கி தன் மனைவி, பிள்ளைகள், தனக்குண்டான எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்திவிட்டு, இப்படியே போனால் சரிப்பட்டு வராது, நாம இந்த ராத்திரியெல்லாம் ஜெபம் பண்ணாதான் நம்ம வாழ்க்கை தப்பும். ஒரு பக்கம் அன்னங்காரம் துரத்திட்டு வரான், இன்னொரு பக்கம் மனசுக்கு சமாதானமே இல்லை. சோத்திரிக்கிறோம். அதனால என்னுடைய தகப்பன் பயபக்தி உள்ள ஒரு தகப்பனா இருந்தாரு. என்னுடைய தாத்தா விசுவாசிகளின் தகப்பனா இருந்தாரு. அவருக்கெல்லாம் பிள்ளையா பேரனா இருக்கிறேன், நானு அந்த வாசனையே இல்லாம இருக்கிறேனே சொல்லி தானை உணர்ந்து ஒரு ராத்திரி எல்லாம் ஜெபிக்க திட்டமிட்டார். அப்படியே ஜெபம் பண்ணார். அருமையானவர்களே, அவனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் திருப்பி போட்டார். அவனை இஸ்ரவேலனாக கர்த்தர் மாற்றினார். அவனை தொட்டார். அவனுடைய வாழ்க்கை தன்னை வெளிப்படுத்தினார். அவன் இஸ்ரவேலனாய் மாறினான். இஸ்ரவேல் என்ற வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் உண்டு. செல்ல பிள்ளை என்றும் சோத்திரிக்கிறோம். அது மாத்திரமல்ல, தேவனுடைய பிரபு என்றும், ஜெபித்து எடுத்துக்கொள்ளுகிறவன் என்றும் இந்த இஸ்ரவேல் என்ற பெயரிலே இவ்வளவு ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கிறது. அந்த பெயருக்கு அவன் சொந்தக்காரனாய் மாறினான். கர்த்தர் அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டை ஏற்படுத்தினார். யாக்கோப்பு இஸ்ரவேலனாய் மாறிவிட்டான். அவன் சுபாவம் மாறிடுச்சு, சிந்தை மாறிடுச்சு. அதற்கு பிறகு நீங்கள் அவனிடத்தில் ஒரு குறை கூட கண்டுபிடிக்க முடியாது. ஒரு ராத்திரி ஜெபம் அவனை மாற்றினது. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அந்த ராத்திரி மட்டும் அவன் முழுவதும் ஜெபிக்க தன்னை அர்ப்பணிக்காதிருந்திருப்பானே, ஆனால் அவன் ஒரு யாக்கோப்பாகவே வாழ்ந்து ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிருப்பான். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால், நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால், இந்த இரவு ஜெபம் நமக்கு தேவை. இந்த குடும்பத்தில் இருக்கிற விசுவாச பிள்ளைகளாகி நீங்கள் உங்களுடைய சிந்தை அப்படி மாறணும், சோத்திரிக்கணும். சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகள் வரும்பொழுது இரவெல்லாம் கொஞ்சம் கண் விழித்து ஜெபம் பண்ணி பாருங்க. அந்த ஜெபம் ஏதோ ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ளே உண்டாக்கும். அல்லேலூயா. ஏசு அப்படி ஜெபம் பண்ணி இருக்கிறாரு. ஆண்டவரை தான் நம்ம பின்பற்றுறோம். ஏன் அவர் இரவெல்லாம் ஜெபம் பண்ணாரு, நான் ஏன் ஜெபம் பண்ணக்கூடாது என்பதாக. நம்முடைய எம்பிஏ சபையை பொறுத்த மட்டிலும் என்னுடைய தகப்பனார் இருந்த காலத்தில் சோத்திரிக்கிறோம், அவங்க நடத்தின அந்த ஆல் நைட் ப்ரேயர் ரொம்ப பிரபல்யமாக பேசுவாங்க. சோத்திரிக்கிறோம். ஆமாம், சோத்திரிக்கிறோம். கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட நிறைய தேவதாசர்கள் அந்த சோத்திரிக்கிறோம் இரவு ஜபங்களில் கலந்து கொண்டு சோத்திரம். மழை தொரன்னு பெய்யுமா, அந்த மழையில் எங்கேயும் ஒதுங்கவும் முடியாதான். சோத்திரிக்கிறோம். ஆண்டிப்பாளையம் என்கிற இடத்துல அந்த முழுவொரு ஜபம். திடீர்னு எல்லாம் அந்த ஜிக்மரில் இருக்கிற ஸ்டாஃபுங்களாம் அந்த ப்ரேயருக்கு வந்துடுவாங்க. சில நேரம் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்த சோத்திரிக்கிறோம் ரெவரண்ட் ஜீவானந்தம் சோத்திரிக்கிற பெரிய ஊழியக்காரங்க, அவங்க அந்த ப்ரேயரில் இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறாங்க. சோத்திரிக்கிறோம். மழை பயங்கரமாக வந்துடுச்சு. எல்லாரும் அந்த மழைக்காக அப்படி எழுந்து போக பார்க்குறாங்க. எப்பா, எங்கள் அப்பா சொன்னாராம், ஜபிக்கணும் வந்துட்டோம், மழை பெய்யுது, ஒருத்தவரும் எழுந்து போகக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு ஒரு வேளை மழை ஒத்துக்காமல் இருக்கலாம், சளி பிடிச்சிடும், பலவீனம் வந்துடும், ஒன்றும் உங்களுக்கு நேராது. அப்படியே தொடர்ந்து நம்ம ஜபிப்போம்னு ஜபம் பண்ணி ஆவியில் நிறைந்து போட்ட பாயெல்லாம் சேருக்கு உள்ளே போய் பாயே வெளியே தெரியாமல் சோத்திரிக்கிறோம். வெறும் சேரு சகதியுமாக அந்த ராத்திரியெல்லாம் ஜெபம் பண்ணி அதில் சொல்லுவாங்க, சோத்திரம், ஒருவருக்கு ஒரு பலவீனமும் இல்லாமல், ஒரு பிரச்சனையும் இல்லாமல், முழு பலத்தோடு கூட வெடியற் காலத்தில் அவங்க வந்தாங்கன்னு சம்பவம்லாம் சொல்லுவாங்க. சோத்திரம். ஜெபம் பண்ணி ஒருவரும் பலவீனப்பட்டு போவதே இல்லை. கைகளை தட்டி கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோமாக. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஒரு ஃபாலோ இருக்க வேண்டும். என்னாகமம் 22ஆம் அதிகாரத்தில் பாருங்க, அங்கே பீலையாமை குறித்து ஒரு வார்த்தை வருது. 19ஆம் வசனம் 20வது வசனத்தை பாருங்க. ஆகிலும்
கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்வார் என்பதை அறியும்படி நீங்களும் இந்த ராத்திரியிலே இங்கே என்ன செய்யுங்கள், தங்கியிருங்கள் என்றான். இரவிலே தேவன் பீலையாமினிடத்தில் வந்தார்னு போட்டிருக்கு. ஆமாம், இங்கே பீலையாம் என்கிறவன் ஒரு தீர்க்கதரிசி என்றும் கர்த்தர் சொல்லுகிறதை சொல்லுகிறவன். இதுதான் பீலையாமுடைய ஆரம்ப வாழ்க்கை. பீலையாம் பின்பு இடறி போனான், அது நமக்கு இப்பொழுது செய்தி அல்ல. பீலையாமுடைய ஆரம்ப கால வாழ்க்கை, அவன் தீர்க்கதரிசி, அவன் சொல்வதெல்லாம் நடக்கும். அவன் கர்த்தருடைய வாயாயிருந்த காலத்தில் அவனிடத்தில் ஒரு காரியத்தை கேட்க வருகிறார்கள். பீலையாம் தன்னிடத்தில் வந்தவர்களை பார்த்து என்ன சொல்லுகிறான், கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்வார் என்பதை அறியும்படி இந்த ராத்திரியில் நீங்கள் என்ன செய்யுங்க, தங்குங்க. நான் ராத்திரி அவருடைய சமூகத்தில் போய் ஜெபிக்கிறேன். ஜெபம் பண்ணும்பொழுது நிச்சயமாய் அவர் வந்து என்னோடு பேசுவார். அவர் பேசுவதை நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறான். இதில் நான் எடுத்துக்கொள்ளுகிறது என்னவென்றால், கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்வார் என்பதை அறிய. இன்னைக்கு விசுவாசிகள் ஒன்று சொல்கிறேன், சில நேரம் உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, என்ன செய்கிறதுனே தெரில. இவங்க இப்படி சொல்கிறாங்க, அவங்க இப்படி சொல்கிறாங்க, அவர் இப்படி சொல்கிறாரு, ஆனால் நான் என்ன செய்கிறதுனே தெரில. ஆண்டவர் இதை குறித்து எனக்கு என்ன சொல்கிறாருன்னு தெரியல, அதை நான் அறிய விரும்புகிறேன் என்றால், இங்கே பீலையாம் ராத்திரியிலே ஜெபம் பண்ண போது கர்த்தர் ராத்திரியிலே அவனிடத்தில் வந்து அவன் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லுகிறார். எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் விளங்குது? அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன செய்ய வேண்டும் என்கிறதை அறிவதற்கு இரவு ஜெபம் நமக்கு மிக உதவிகரமாக இருக்கும். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில நிறைய சேலஞ்ச் இருக்குது, நிறைய சவால்கள் இருக்கிறது, நிறைய காரியங்கள் நமக்கு முன்பாக இருக்கிறது. அவைகளெல்லாம் ஜெயம் எடுக்க வேண்டுமானால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆண்டவரே என் குடும்பத்தை குறித்து உங்களுடைய சித்தம் என்ன, என் பிள்ளைகளை குறித்து நீர் என்ன எண்ணியிருக்கிறீர், நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யக்கூடாது என்கிறதை ஆண்டவரிடத்திலிருந்து நீங்கள் அறிய விரும்பினால், தேவ பிள்ளைகளே, பீலையாம் ராத்திரியிலே போய் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்ற பொழுது, எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை, ராத்திரியிலே பீலையாம் இடத்திலே கர்த்தர் வந்தார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அவன் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் அவனோடு பேசினார். இன்றைக்கும் அந்த ஆண்டவர் இப்பொழுதும் ஜீவிக்கிறவராய் நம்முடைய நடுவிலே இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றைக்கும் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார், மாறாதவராய் இருக்கிறார். ஆமென்னு சொல்லுங்க. 2 நாளாகமம் 1வது அதிகாரம். இங்கே சாலமோன் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையிலே எப்படி வெளிப்படுகிறார் என்கிறதை பாருங்கள். 2 நாளாகமம் 1:7 பாருங்கள். அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் என்ன செய், கேள் என்று ஒரு ராத்திரி. என்னன்னா, அன்னைக்கு தான் அவர் 1000 பலிகளை செலுத்தியிருக்கிறார். ஆண்டவருக்கு எத்தனை பலியை செலுத்தியிருக்கிறாருங்க? 1000 காளைகளை பலி செலுத்தியிருக்கிறார். இதை வச்சு தான் 1000 சோத்திர பலிகள், 1000 சோத்திர பலிகள்னு புக்கு வேற தோத்திரம், அதை பார்த்து சோத்திரம் சோத்திரம்னு சொல்கிறோம். ஆனால் அப்படியே புக்கு படிச்சுக்கினே இருக்கக்கூடாது. அது ஆரம்பத்தில் அந்த ஸ்தோத்திர பலிகளை புக்கை பார்த்து படிக்கலாம். அப்புறம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வளர நம்முடைய உள்ளத்திலிருந்தே அது வர வேண்டும் சோத்திர பலிகள். ஹல்லேலூயா. சரி, இப்படி பலிகளை செலுத்தின உடனே அந்த ராத்திரி வந்து ஆண்டவர் அவனோடு பேசுகிறாரு, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் என்ன செய், கேள். அப்போ நான் இதை இப்படி கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன். நீங்கள் இரவெல்லாம் ஆண்டுடைய சமூகத்தில் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது, சாலமோனிடத்தில் நீ விரும்புகிறதை என்கிட்ட கேள்னு சொன்னார்ல, அந்த மாதிரி ஜெபிக்கிற உன்னை பார்த்தும் கர்த்தர் கேட்பார். ஆமென்னு சொல்லுங்க, அல்லேலூயா. உன்னுடைய வாஞ்சை என்ன, உன் விருப்பம் என்ன, நான் உனக்கு என்ன செய்யணும்னு விரும்புகிறேன், உன்னுடைய காரியங்கள் என்ன, நான் என்ன செய்யணும், உன்னுடைய பிள்ளைகளுக்காக நான் என்ன செய்யணும், ஆவிக்குரிய காரியத்துக்காக நான் என்ன செய்யணும், வாட் யுவர் டிசையர், உன் விருப்பம் என்னப்பா. எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்க, நீ விரும்புகிறதை இடத்துல கேள். சோத்திரம்.
உன் மன விருப்பத்தின்படி அவர் உனக்கு செய்து உன் ஆலோசனைகள் எல்லாம் கர்த்தர் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். அல்லேலூயா. வசனம் சங்கீதம் 20 சொல்லுது, 21, ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமமுக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக சொல்லிட்டு, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 4வது வசனம், நீர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. அல்லேலூயா. அன்றைக்கு ராத்திரியிலே ஜெபம் பண்ணின, ராத்திரியிலே பலி செலுத்தின அந்த சாலமோனிடத்தில் கேட்டார், வாட் யுவர் டிசையர், உன் விருப்பம் என்ன, அதை என்கிட்ட கேள்னு சொன்ன வார்த்தை எவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்குது பாருங்க. நீங்களும் இயேசுவினுடைய அந்த ஜெப மாடலை பின்பற்றுங்க. சோத்திரிக்கிறோம். ஏசாயா 26வது அதிகாரம் அவருடைய 9வது வசனத்தை பாருங்க. என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது. பாருங்க, என் ஆத்துமா இரவிலே உம்மை என்ன செய்கிறது? ஐ லைக் த வேர்ட். இந்த வேர்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குது. இரவிலே, இரவிலே என் ஆத்துமா என்ன செய்கிறது? வாஞ்சிக்கிறது. எனக்கு எனக்கு இருக்கிற என் ஆவியால், எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன், இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறேன் சொல்லிட்டு சொல்றாரு, உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும்போது பூச்சக்கரத்தின் குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, யாரெல்லாம் இரவிலும் ஆண்டவரை வாஞ்சிக்கிறார்களோ அவர்கள் நியாய தீர்ப்புக்கு தப்புகிறவர்களாய் இருப்பார்கள். ஆமென், அல்லேலூயா. வரப்போகிற ஒரு நியாய தீர்ப்பு, வரப்போகிற ஒரு கொடுமையான காலம் இனி வருகிறதா இருக்கிறது. இவைகளுக்கெல்லாம் நாம் தப்ப வேண்டுமானால் இரவிலும் நான் உம்மை வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே, ராக்காலங்களில் நான் உம்மை வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. ஐ லவ் யூ மோர் ஆண்டவரே. ராத்திரி எல்லாம் உம்மை தியானித்து உம்முடைய காரியங்களை உம்மோடு சம்பாஷிக்கிறது, உம்மோடு உறவாடுகிறத இரவிலும் நான் வாஞ்சிக்கிறேன். இந்த வேர்டு எவ்வளவு ஆழமானது. இந்த அளவுக்கு நாமும் ஆண்டவரோடு கூட இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வேதத்திலே நிக்கதேமு என்கிற ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோம். யோவான் 3வது அதிகாரம். நான் வெறும் விளக்கங்களை அதிகமாக சொல்லலை, வசனங்களை மட்டுமே சொல்கிறேன். சோத்திரிக்கிறோம். நீங்கள் இந்த வசனத்தின் வெளிச்சத்தில் நீங்கள் வெளிச்சம் பார்க்க வேண்டும். உங்களை நான் தூண்டுகிறேன், பிரசங்க குறிப்புகளை கொடுக்கிறேன், நான் ஒரு சின்ன வெளிச்சத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். நீங்கள் அதை ஆய்ந்து பார்க்கும்போது இன்னும் வெளிச்சம் உங்களுக்கு கிடைக்கும். யோவான் 3வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை பாருங்க. அவன் ராக்காலத்தில் இயேசுவிடத்தில் வந்து, ரபீ, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னோடுனே தேவனிராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான். ஒரு மனிதன் ஆண்டவரை தேடி எந்த காலத்தில் வருகிறான்? ராக்காலத்தில் வந்தான். இதுவே ஒரு பழமொழி மாதிரி மாறிப்போச்சு. யோவான் 7 வசனம் 50 பாருங்கள். ராத்திரியிலே அவரிடத்திற்கு வந்தவனும் அவர்களில் ஒருவனுமாகிய நிக்கதேமு என்பவன் அவர்களை நோக்கின்னு வருது. இவன் ஒரு நாள் ராத்திரியில இயேசுவை தேடி வந்த ஒரு பரிசேயன். இங்கே பரிசேயர்களுடைய கூட்டத்தை குறித்து சொல்லும்போது நிக்கதேமுன்னு சொல்லாம ராத்திரியில் அவரிடத்திலே வந்தவனும் அவர்களில் ஒருவனுமாகிய நிக்கதேமு என்பவனும் என்று பைபிளில் போட்டுகிறது. எங்கெல்லாம் இவனை குறித்து சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் ராத்திரியிலே இயேசுவிடத்திற்கு வந்தவன், ராத்திரியிலே இயேசுவிடத்தில் வந்தவன் என்கிற அடைமொழி திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. யோவான் 19 வசனம் 39 பாருங்க. ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவிடத்தில் வந்திருந்த நிக்கதேமு என்பவன், பாருங்க, அது ஒரு அடைமொழியை போலவே அவன்கிட்ட ஒட்டிட்டு இருக்கு. ஆவியானவர் நிக்கதேமா எழுதும் பொழுதெல்லாம் ராத்திரியிலே இயேசுவிடத்தில் வந்தவன், ராத்திரியிலே இயேசுவிடத்தில் வந்தவன் என்கிற யோவான் 3:2 வந்தான்.
யோவான் 7ஆம் அதிகாரத்திலும் அவன் சொல்லப்படுகிறான். யோவான் 19ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறான். ஆவியானவர் நிக்கதேமை எழுதும் பொழுதெல்லாம் அவன் ராக்காலத்தில் இயேசுவிடத்தில் வந்தவன் என்பதை வேதம் திரும்ப திரும்ப எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்படி ராக்காலத்தில் வந்த நிக்கதேமோடு ஆண்டவர் பேசினார். அல்லேலூயா. அன்னைக்கு இருந்த பரிசேயர்கள் எல்லாரும் இயேசுவுக்கு எதிராக இருந்தார்கள். அதில் இந்த பரிசேயன் மாத்திரம் ஆண்டவருக்கு ஆதரவாய் செயல்பட்டான். பரிசேயர்களின் கூட்டத்தில் தான் இருந்தான். ஆனால் இயேசுவுக்கு எங்கெல்லாம் ஆபத்து வருகிறதோ அங்கு இயேசுவுக்காக அவன் வழக்காடினான். கைதட்டி ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த நிக்கதேமு என்கிறவன் யார்? அவன் ராத்திரியிலே ஆண்டவரை சந்தித்தவன். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனம் 26வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய இரவு ஜெபம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஃபெமிலியரான ஒரு வசனம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி, இதான் ஆரம்பிக்குது வசனம். இரவு ஜெபம். எப்படி? தலைகீழ தொழு மரத்தில் கட்டி தொங்க விட்டுருக்குறாங்க, அடித்து ரத்த கலரியாக மாற்றிருக்கிறாங்க, ரோட்டில் தரத்தரன்னு இழுத்து வார்களால் அடித்து பாலம்பாலமாக காயம், ரத்தம் ஊற்றுது. அந்த காயங்கள் அடிபடும் போது இருக்கிற வலியை விட ராத்திரி நேரம் தான் ரொம்ப வலி அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த ராத்திரி நேரத்தில் அதுவும் தலைகீழ தொங்க விடும்பொழுது சில நேரம் நம்ம ஜெபம் பண்ண முடியாது, இந்த அல்லெல்லாம் தூக்கின்னு இருக்கும். ஆனால் இந்த நடுராத்திரியில் கட்டப்பட்டிருக்கிற நேரத்தில் பைபிள் சொல்லுகிறது, அருமையானவர்களே, பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து என்ன செய்தார்கள்? பாடினார்கள் அப்படின்னு போடும். காவலில் வைக்கப்பட்டவர்களும் அதை என்ன செய்யிருக்கிறாங்க? கேட்டுட்டு இருக்கிறாங்க. இவங்க பாட்டு பாடுறாங்க, துதிக்கிறாங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஜெபம் பண்ணினார்கள், துதித்தார்கள், பாடினார்கள். ஒரு பெரிய கூட்டமே நடக்குது. எல்லாரும் அந்த சிறைச்சாலைகிற கைதிகளும் கைத்தட்டி ஒரு வேளை இருந்திருக்கலாம். சோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. ஒரு 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 பிரதர், ஒரு பாஸ்டர் சொல்கிறாரு, இந்த பாட்டை தான் அவர் பாடியிருப்பார். என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். பிற்காலத்தில் இந்த ராகத்தை தான் பெர்க்மன்ஸுக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாரு அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். இருக்கலாம் போல. சோத்திரிக்கிறோம். நடுராத்திரியிலே அவன் ஆண்டவரை துதித்து, எல்லாம் துதிக்கிற நேரமாக அடி உத வாங்கி ரத்த கலரையாக இருக்கும்போது எங்கே துதிக்க முடியும், எங்கே பாட முடியும்? ஆனால் ராத்திரியில் பாடின பொழுது 3 காரியம் நடந்தது. என்ன நடந்தது? அஸ்திபாரங்கள் அசையும்படியாக அதிர்ந்தது. அல்லேலூயா. கதவுகள் திறந்தது. 3வது, கட்டுகள் கலன்று போனது. அப்படியானால் சாத்தானின் அஸ்திபாரங்கள் அசைய வேண்டுமானால், சாத்தான் போட்ட கதவெல்லாம் திறக்க வேண்டுமானால், சாத்தான் போட்ட கட்டெல்லாம் அறுக்கப்பட வேண்டுமானால் இரவு ஜெபம் அதற்கு உதவிகரமாக இருக்கிறது. அல்லேலூயா. அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது 2 காரியம். பூமி அசைந்தது. சோத்திரம். பூமி என்ன செய்துங்க? ஒரு அசைவு, ரிவைவல். சோத்திரம். அப்புறம் திறக்குது, அப்புறம் கலலுது. எல்லாம் சொல்லுங்க, அசைந்தது, திறந்தது, கட்டுகள் எல்லாம் கலன்றது. ஹல்லேலூயா. அப்போ நடுராத்திரியிலே அவர்கள் பண்ணின அந்த ஜபம் அவ்வளவு வல்லமை உள்ளதாக இருந்தது. முடியாததான் நைட்டு ஜபம்ன்றது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் அந்த ஜபத்திற்கு ஒரு வேல்யூ இருந்தது பாருங்க. அல்லேலூயா. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரம் நமக்கே தெரியாமல் பிசாசு சில கட்டுகளை போட்டிருப்பான். சில நேரம் சோத்திரிக்கிறோம், அவன் சில அஸ்திபாரங்களை போட்டிருப்பான். இது மாற்றவே முடியாதுன்ற மாதிரிலாம் இருக்கும். சில நேரம் அந்தகாரத்தின் பொக்கிஷம், ஒளிப்பிடத்தின் புதையல்களெல்லாம் நாம் சுதந்திரிக்க முடியாதபடி ஒரு கதவு போட்டதை மூடி இருக்கலாம். ஆனால் இரவு ஜபம் பூமியை அசைக்குது. அல்லேலூயா. கதவை திறக்குது. கட்டுகள், அது என்ன கட்டா இருந்தாலும் அந்த கட்டுகள் கலன்று கீழே விழும்படிக்கு. ஆமென். 7வது ஒரு பாயிண்ட், லூக்கா 18ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம் இப்படி சொல்லுது, அந்தப்படியே தேவன்
தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? சிலதெல்லாம் நியாயமே கிடைக்கல, அப்படியே ஜவ்வு மாதிரி இழுத்துக்கினே போகுது பாஸ்டர். எப்போதான் முடிவு கிடைக்குமோ தெரில. நானும் முயற்சி பண்ணின்னு தான் இருக்கிறேன், நடக்கிறேன், ஒன்றும் நடந்த மாதிரி தெரியலன்னு எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு நியாயம் கிடைக்காமல் இருக்கிறதோ, நான் ஊழியக்காரனை நான் சொல்கிறேன், ஒரு இரவு ஜெபம் பண்ணி பாருங்க, உங்கள் நியாயம் உங்களுக்கு கிடைக்கும்படி கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு இரவெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு ஜெபம் பண்ணி பாருங்க, கிடைக்காத நியாயமெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்படிக்கு கர்த்தர் அதற்குரிய வழியையும் வாசலையும் உங்களுக்கு திறக்க வல்லவராக இருக்கிறார். அப்போ யாருடைய விஷயத்தில் அவர் நியாயம் செய்வாராம்? அந்த இரவு அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள், ராத்திரி நேரம் அவரை நோக்கி ஆண்டவரே அப்படின்னு கூப்பிடுகிற அவர்கள் விஷயத்திலே கர்த்தர் என்ன செய்கிறார்? நியாயம் செய்கிறார். அல்லேலூயா. அன்னைக்கு பேதுரு கூட சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கும் போது சபையார் இரவெல்லாம் என்ன பண்ணாங்க? அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். ஊக்கமா என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ணாங்க. ராத்திரி ஜெபம் பண்ண 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 ஒரு தூதனை கர்த்தர் சிறைச்சாலைக்கு அனுப்பி சோத்திரம் அங்கே உள்ளே இருந்த பேதுருவை வெளியே சோத்திரிகிற கொண்டு வரும்படிக்கு, எந்த ராத்திரியில விசுவாசிகள் எந்த வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த வீட்டிலேயே பேதுருவை கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்தினார். அல்லேலூயா. அது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்க. அப்போ இரவு ஜெபம் சிறைப்பட்டவனை கூட என்னவாக்கி விடுகிறது? விடுதலை ஆக்கி விட. இதையும் 8வது பாயிண்டா நீங்கள் அதை சேர்த்துக்கொள்ள. இரவெல்லாம் அவங்க என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ணாங்க. அந்த இரவு ஜெபம் எவ்வளவு வேல்யூபிளாக இருக்கிறது பாருங்க சோதரம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பாயிண்ட் எல்லாவற்றையும் நம்ம கிரகிப்போம். இயேசுவினுடைய ஜெப மாடல் என்ன? அவர் இரவெல்லாம் ஜெபம் பண்ணார். அல்லேலூயா. ஆகவே நாமும் அப்படி பிராக்டிஸ் பண்ணுவோம். சோத்திரிக்கிறோம், ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாகினும் சோத்திரிக்கிறோம். குடும்பத்தில் இருக்கிற நீங்கள் அந்த மாதிரி சோத்திர பிரயாசப்படுங்க. பிரயாசப்படுகிறவன் பலனில் முந்தி பங்கடைகிறான். சோத்திரிக்கிற கிறிஸ்துவுக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் அது விருதாவாகவே போகாது. கைகளை தட்டி ஆண்டவரை சோத்திரம் பண்ணுவோமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமாக. கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, திறத்த தண்ணீரால நிரப்புங்கப்பா, 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 பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா, 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 பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா, 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 பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிக்கணும், எதை நினைத்தும் கலங்காமல் துதிக்கணும். இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிக்கணும், எதை நினைத்தும் கலங்காமல் துதிக்கணும். நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா. ஆமே, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, இங்க பரிசுத்த ஆவியால இரவெல்லாம் கண் விழித்து, இரவெல்லாம் கண் விழித்து, எதை நினைத்து கலங்காமல் துதிக்கணும். இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிக்கணும், எதை நினைத்து கலங்காமல் துதிக்கணும். நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, பாத்திரத்தை தண்ணீரால ஸ்தோத்திரம். நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா,
எங்க பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா, 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 பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. Thank you Lord. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல விளைக்காய் சோத்திரம். நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. ஆமாம் ஆண்டவரே, இரவெல்லாம் நாங்கள் ஜெபிக்கிற உம்மை போல ஜெபிக்கிறவர்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. நாங்கள் குத்துவிளக்காக இருக்கிறோம், உம்முடைய மாடலின் குத்துவிளக்காக நாங்கள் இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய மாடலில் நீர் எப்படி ஜெபம் பண்ணீர் என்பதை இன்றைக்கு எங்களுக்கு ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுத்தீர். இரவெல்லாம் ஜெபம் பண்ணீங்க ஆண்டவரே. அதனால தான் உம்முடைய ஊழியம் பகலெல்லாம் வல்லமையாக இருந்தது. ஆகவே நாங்களும் பகற்காலத்திலே வல்லமை உள்ள கிறிஸ்தவர்களாக இருப்பதற்கு இரவிலே ஜெபிக்கிற அந்த அனுபவங்களை எனக்கு என் சபை மக்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஆன்லைன் மூலமாக இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த இரவு ஜெபிக்கிற அந்த ஜெப அனுபவங்களை தாரும் ஆண்டவரே. சோத்திரம். வேதத்தில் இரவு ஜெபம் பண்ணின அநேகரை நாங்கள் முன்னுதாரணமாக நிறுத்தி தியானித்தோம். அப்படிப்பட்ட ஜெபத்தை எங்களுக்கு தந்து உடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தர் ஜெப ஆவியினால் நம்மை நிரப்பும்படி கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.